எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைய நாள் செய்திக்கான வார்த்தை எரேமியா 7:23. என் வாக்குக்கு செவி கொடுங்கள். பெற்றோர் எல்லோருமே தம்முடைய பிள்ளைகள் தமக்கு கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கிறார்கள். எம்மையெல்லாம் உண்டாக்கின பரம தகப்பனாகிய தேவன் நாம் எல்லோருமே தனது சத்தத்துக்கு செவி கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறார். அவர் நம்முடைய தேவன், நாம் அவர் மேய்ச்சலின் ஜனங்களும் அவர் கைக்குள்ளான ஆடுகளும் ஆமே. என் ஆடுகள் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கிறது. ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள், என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். தேவனின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவது அவருடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கான ஒரு வழியாகும். நோவா காலத்திலே நோவா மழையை காணாதிருந்தும் கர்த்தர் சொன்ன வார்த்தையை விசுவாசித்து அவர் சொற்படி கீழ்ப்படிந்து பேழையை செய்தபடியினால் ஜல பிரளயத்தில் இருந்து நோவா குடும்பம் காக்கப்பட்டது. அவன் முன்னறிவிக்கப்பட்ட மழைக்காக 120 வருடங்கள் காத்திருக்க வேண்டி இருந்தது. இயேசு ஒரு நாள் கடற்கரைக்கு சென்று போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை, ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்த கீழ்ப்படிதலின் படியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். ஒரு வனாந்தரமான இடத்திலே இயேசுவின் உபதேசம் கேட்க கூடி வந்த 5000 பேருக்கு மேற்பட்ட ஜனங்களுக்கு உணவளிக்க 5 அப்பங்களும் 2 மீன்களும் மட்டுமே இருந்தது. அப்பொழுது இயேசு எல்லோரையும் பசும் புல்லின் மேல் பந்தி பந்தியாக உட்கார வைக்கும்படி சீசர்களுக்கு கட்டளையிட்டார். எந்த கேள்வியும் இல்லாமல் சீசர் அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்ததால் ஜனங்கள் சாப்பிட்டு திருப்தி அடைந்தது மட்டுமல்லாமல் மீதியானதை 12 கூடைகள் நிறைய எடுத்தார்கள். ஒவ்வொரு சீசருக்கும் ஒவ்வொரு கூடை கிடைத்தது. இதோ உங்களுக்காக ஒரு குட்டி கதை. பல ஆண்டுகளுக்கு முன் செல்வந்தர் ஒருவர் வேலைக்கு ஆள் தேவை என்று விளம்பரம் செய்திருந்தார். விளம்பரத்தை பார்த்து இளைஞர்கள் பலர் வந்தனர். 2 நாள் அவர் சொன்ன வேலையை செய்தனர். மறுநாளோ ஆட்கள் வருவதை நிறுத்தி கொண்டனர். இறுதியில் ஒரு வாலிபன் வேலைக்கு வந்தான். அவனிடம் அந்த செல்வந்தர் அங்கு கிடந்த சிறிய கற்களை அள்ளி சற்று தொலைவில் போய் கொட்ட சொன்னார். மறுநாள் அதை அள்ளி ஏற்கனவே இருந்த இடத்தில் கொண்டு வந்து போட சொன்னார். அவ்வாறு ஒரு வாரம் முழுவதும் நடைபெற்றது. ஞாயிறு உனக்கு விடுமுறை என்று கூறி ஒரு வாரத்திற்கான கூலியையும் கையில் கொடுத்தார். திங்கட்கிழமை அவர் சற்றும் அந்த வாலிபனை எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவ்வாலிபனோ திங்கட்கிழமை காலை சொன்ன நேரத்துக்கு வேலைக்கு வந்து விட்டான். ஏன், எதற்கு என்று எந்த கேள்வியும் இன்றி எஜமானின் கட்டளைக்கு அப்படியே உண்மையாய் கீழ்ப்படிந்த வாலிபனுக்கு அவன் படிப்பிற்கும் திறமைக்கும் ஏற்ற உயர்ந்த வேலையை கொடுத்தார். கணக்கு வழக்குகளை பார்க்கவும் முக்கியமான பொறுப்புகளை அவனிடம் கொடுத்து ரகசியம் காக்கவும் அவனை நியமித்தார். ஆமென கண்பானவர்களே, இங்கே இந்த இளைஞன் வேலையை குறித்து சலிக்காமல் பொறுமையோடு தன் முதலாளிக்கு கீழ்ப்படிந்ததால் உயர்வினை பெற்றுக்கொண்டான். நம் இயேசுவும் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். ஆதலால் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலாக அவரை உயர்த்தினார். எனவே நாமும் அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் என்ற நம்பிக்கையோடு இப்போது நாங்கள் ஜெபிப்போம். எங்களை அதிகமாய் நேசிக்கிறேங்க நல்ல தகப்பனே, இந்த நாள் வார்த்தைக்காக உமக்கு சோத்திரம் அப்பா. நோவாவை போல, சீமோன் பேதுருவை போல, அப்போஸ்தலர்களை போல எமக்கும் கேள்வி கேட்காத கீழ்ப்படுதலை கற்றுத்தாங்கப்பா. அதன் நிமித்தம் எங்களையும் ஆசீர்வதித்து உயர்த்துங்கப்பா. இந்த ஜெபத்தை இயேசுவின் நாமத்தில் எடுக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.